ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுங்க, ஒர்க் பண்ணிடலாங்க. பியர்டு இருக்கிறதே போயிடுங்க ப்ரோ. இந்த ஹலோ பாகுபலியில் வருவார் அவர் எடுத்தாங்க. ஓகேங்க. அப்புறம் கடைசியா அந்த இப்போ சப்போஸ் ஃபேஸில் வந்து முடி விழுந்துடும் இல்லைங்களா, அந்த குழந்தைக்கெல்லாம் ஃபேஸ் வரைக்கும் வரும் முடி. குழந்தைகளுக்கு ஃபேஸ்லலாம் வந்துடும்ல முடி. இப்போ நெத்தியில பாதி வரைக்கும் முடி வந்துடும். அது என்ன பண்ணணும்னா முதல்ல ஸ்மஜ் பண்ணிக்கோணுங்க. அதாவது இந்த பாருங்க, ஒரே நிமிஷம் இருங்க, காட்டுறேன். பாருங்க, குழந்தைக்குன்ட்டு இல்லை, பாருங்க இந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணிடணும்னா நீங்க ஃபுல்லாமே ஸ்மஜ் பண்ணிடணுங்க இந்த மாதிரி ஹேரை. சரிங்களா? ஹேரே இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நீங்க புதுசா டிரா பண்ணிக்கோணுங்க. அதை டிரா பண்ணும்போது அந்த ஸ்கின்னும் சேர்த்து டிரா பண்றதா இல்லை அதுவும் ஸ்மஜ்ல ஏத்துட்டு வரணுமா? இது அதாவது முதல்லயே ஸ்மஜ் பண்ணும்போதே ஸ்கின்ல ஃபுல்லாமே ஸ்மஜ் பண்ணிடணுங்க. இந்த ஹேர் ஃபுல்லாமே மறைச்சிடணுங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் நியூ லேயர் போட்டுட்டு தான் நீங்க ஹேர் வரையணுங்க. சரிங்களா? சரி, ஓகே ஓகே. குழந்தைகளுக்கு அது லாஸ்ட் வீடியோல மட்டும் இப்போ நான் லாஸ்டா சொல்லுங்க. எனக்கு பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக அது என்ன சொல்றதுன்னா சொல்லுங்க. பிளாக் அண்ட் ஒயிட் பதிலா உங்களுக்கு குழந்தை போட்டோ ஒர்க் பண்ணி காட்டணும். ஓகேவா? பிளாக் அண்ட் ஒயிட். ஆனா எனக்கு ஓரளவுக்கு தெரியும் பிளாக் அண்ட் ஒயிட். கலர் செலக்ட் பண்ணி தரது. போட்டோ ஒர்க் பண்ணி காட்டுறேங்க. சரிங்க. சரி, ஓகே. இந்த மாதிரி சொல்றீங்க. சரிங்களா? அந்த மாதிரினா அதுலயே அவங்க வந்து இது நீங்க வெறும் அந்த இதுல மட்டும் வரைஞ்சிருக்கீங்க. பட் ஆனா அது வந்து சப்போஸ் வந்து நிறைய ஹேர் இருக்கும் அவங்களுக்கு. நான் வேணா சாம்பிளுக்கு வேணா அனுப்பிடுறேன். எப்படின்னு நாளைக்கு தான் எடுப்பீங்க. அது சாம்பிள் அனுப்புறேன். அது மட்டும் எனக்கு சொல்லித்தாங்க. நோ ப்ராப்ளம். அந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே. சரி, ஓகே. இந்த ஃபைல் நான் காப்பி பண்ணிட்டேங்க. ரெக்கார்ட் பண்ணிட்டீங்களா? போட்டேங்க. சரிங்களா? ஓகே. ஆல்ரெடி ரெக்கார்ட்ல தான் ஓடிட்டு இருக்குதுங்க. சரிங்களா? சரி, ஓகே, தேங்க்ஸ். இப்போ இது ஒரு சைஸ் காமனா ஏதாவது வேணா சைஸ் வச்சுக்காங்க. ரெசல்யூஷன் வச்சிருக்கேன். குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது சார்? குவாலிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்றது? குவாலிட்டி இதான் பாருங்க, 10க்கு 16. சரிங்களா? இது இமேஜ் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அதனால நான் குவாலிட்டி நான் பார்த்தீங்கன்னா ரொம்ப இது பண்ணல. ரெமினியில தெரியுமில்லங்க? ரெமினி யூஸ் பண்ணிப்பேன். பட் ஆனா அதுல எப்படி சொல்றது, கழுத்து வரைக்கும் நல்லா வரும், அது கீழே கொஞ்சம் நல்லா வராம இருக்கும். அதுக்கு தான் சொல்றேன். அந்த மாதிரி தான் வருங்க. இப்போ இது பரவாயில்லைங்க, இந்த இமேஜ் நல்லா இருக்குது. எல்லா இதுலயுமே நீங்க பார்த்தீங்கன்னா சர்ட் நீங்க ஸ்மச் பண்ணி தாக்கணும், இல்லைன்னா சர்ட் சேஞ்ச் பண்ணி ஆகணும், அப்படியெல்லாம் வரும்போது. சரிங்களா? நானும் அதான் பண்ணுவேன். இந்த மாதிரி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான், நோ ப்ராப்ளம். சரிங்களா? இதையும் நல்லா கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஓகே. நீங்க ரொம்ப டேமேஜா இருந்ததுன்னா ரெமினியில போட்டு தான் எடுத்தாகணும், வேற ஆப்ஷனே கிடையாதுங்க. சரி, ஓகே. அது நீங்க என்ன பண்ணணும், போட்டோஷாப் சிசி இது வந்து 7.0 தானா? நான் வந்து CS3 CS5 தான் வச்சிருக்கேங்க. ரெண்டு பெரிய வித்தியாசம் இல்ல. என்னோட பிரஷ் கொடுப்பேன் உங்களுக்கு. சரிங்களா? அந்த பிரஷ்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னாவே போதுங்க. இல்ல, மோஸ்ட்லி எல்லாருமே இந்த டிஜிட்டல் பண்றவங்க CS5 அந்த மாதிரி தான் யூஸ் பண்றாங்க. அதான் கேட்டேன். இல்ல CS5 நான் எதுக்கு யூஸ் பண்ணா பாருங்க, இப்படி ரொட்டேட் பண்றதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. மத்தபடி இதுல 2020லயும் பண்ண முடியுமே. எல்லாத்துலயும் பண்ணலாங்க. பட் என்னோட சிஸ்டம் கொஞ்சம் ஓல்டு சிஸ்டங்க. ஒரு 15 இயர்ஸ் பேக்குங்க. 2011ங்க. சரிங்களா? அதனால பாத்தீங்கன்னா கிராபிக்ஸ் கார்டு எல்லாம் அதிகமா இல்ல. அதனால சப்போர்ட் பண்றது இல்ல. எனக்கு நியூ வெர்ஷன் எதுவுமே சப்போர்ட் பண்றது இல்ல. CS6 போட்டனாவே எனக்கு ஸ்லோ ஆயிடுது. சரி, ஓகே. அதனால CS5 தான். நான் 10 வருஷமா 15 வருஷமா CS5 மட்டும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேங்க. ஓகே. எல்லா வெர்ஷனுமே பாத்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட் பண்றது இல்ல. அந்த ரொட்டேட் ஆகட்டும், ஃபில்டர் ஆகட்டும் சப்போர்ட் பண்றது இல்ல. ரொம்ப டெட் ஸ்லோவா இருக்குது எனக்கு, என்னோட சிஸ்டத்துக்கு. ஓகே. எனக்கு கிராபிக்ஸ் கார்டு சப்போர்ட் இல்ல எனக்கு. அதனால நான் CS5 போதுங்க. எல்லாமே இதுலயே நான் பண்ணிடுவேன். ஓகே. இந்த கேமரா ஃபில்டர் எக்ஸ்ட்ரா அந்த கர்வ் எப்படினா வரும் அது சொல்றீங்களா? அந்த பென் டூல்ல கர்வ் வரது புரியல. ரொம்ப ஸ்லாண்டிங்கா எடுத்துட்டு வரீங்களா? ஆல்ட் புடிச்சு இப்படி கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? ஆல்ட்டா? ஓகே. ஆல்ட் புடிச்சு இப்படி கிளிக் பண்ணிட்டேன். சரிங்களா? இங்க பாருங்க, இங்க கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்க நகர்த்தினீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் வரும். சரிங்களா? ஓகே ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னா ஆல்ட் புடிச்சு இப்படி கிளிக் பண்ணிட்டு வேணுங்கறத சேஞ்ச் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பென் டூல்லயே இங்க பாருங்க. ஓகேங்களா? நான் என்ன பண்றேன்னா இங்க வச்சிட்டு அப்படியே கீழ கொண்டு வந்துருவேன். இப்போ மேல கொண்டு
அந்த ஷேப்புக்கு அதுவும் தகுந்த ஆல்ட் மாதிரி புடிச்சு ஆல்ட் ஆமாங்க புடிச்சு தானே அது? ஷேப்புக்கு ஓகே. தகுந்த மாதிரி நான் மாத்திக்கிட்டே இருக்கேன். சரிங்களா? சரி, ஓகே. வேற ஒண்ணும் பெரிய இதெல்லாம் இல்லைங்க அது. எனக்கு ஓரளவுக்கு நான் ஆல்ரெடி டிஜிட்டல் பெயிண்டிங் பண்ணிட்டு தானே இருக்கேன். ஸோ ஓகே அதனால ஓகே. என்னோட பேஜ் கூட ஷேர் பண்றேன். ஆ பட் ஆனா எனக்கு அதுலேருந்து ஓவர் கம் பண்றது எப்படின்னு தான் தெரியணும். அது வேணா சரி. நான் அனுப்பிட்டுறேன் ஈவினிங்கு. நான் எல்லாமே அது நீங்க எடுத்துடுறேன், பாருங்க. நீங்க பாத்துக்கங்க. சரிங்களா? நான் ஓகே. ஏ டு ஜெட் எல்லாமே எடுத்துருவேன், நீங்க பாத்துக்கங்க. ஃபெதர் 1 கொடுத்து டெலீட் பண்ணிருங்க. இப்போ இது டூப்ளிகேட் வச்சுக்கோங்க எப்பவுமே. ஏன்னா ஒரிஜினல் ஏதாவது மிஸ் ஆகுதான்னு செக் பண்றதுக்காக. இப்போ இந்த லேயர் எடுத்துட்டு டெலீட் பண்ணிடுறேன். ஃபெதர் 1 கொடுத்து டெலீட் பண்ணிடுறேன். அதே மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். ம். ஓகே. இப்போ என்னன்னா பிரைட்டா இருக்குது, இங்க பாத்தீங்கன்னா டார்க்கா இருக்குங்களா? முதல்ல ஓகே. லெவல்ஸ் வாங்க. லெவல்ஸ் வந்து ஆட்டோ கொடுத்து பாருங்க. ம். அந்த கரெக்ஷன்ஸ் ஆயிருக்குங்களா? இப்போ ஓகே, இங்கெல்லாம் நல்லா ஓகே. பிரைட்டா வந்துருச்சு. ஓகே கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்க பிரைட்டா இருக்குது, இங்க டார்க்கா இருக்குது. ஸோ டார்க் இருக்கிற ஏரியாவை முதல்ல செலக்ட் பண்ணிக்கங்க லேசர் ஓகே. டூல்ல. எங்கெல்லாம் டார்க் இருக்குதோ அந்த ஏரியாவெல்லாம் செலக்ட் பண்ணிருங்க. ஒரு 45 50 கொடுத்துக்கலாம். இது ம். இதுக்கு இங்க இதுக்கு ஈக்குவலா இதை கொஞ்சம் பிரைட்னஸ் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. ஏன்னா எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கணும். ஓகே பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு பிரைட்னஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஓகே, ஓகே. இந்த பிரைட்னஸை இதுக்கு ஈக்குவலா கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. ம். லெவல்ஸ்ல போயிட்டு கொஞ்சம் கம்மி பண்ணுங்க, ரொம்ப வேண்டாம். இந்த டோனே பார்த்தீங்கன்னா எல்லோ டோனா இருக்கு. சரிங்களா? ஓகே, நமக்கு ஓகே. நான் எல்லாத்துக்குமே கொஞ்சம் ஆரஞ்சு டோன் தான் வைப்பேங்க. சரிங்களா? இப்போ ஆ. இது எல்லோவை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓகே. செலக்டிவ் கலர் வரைங்க. எல்லோ செலக்ட் பண்ணிட்டு கொஞ்சமா எல்லோ கம்மி பண்ணிக்கோங்க. பாருங்க எல்லோ ம். ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஓகேவா? மறுபடியும் என்ன பண்றேன், கலர் பேலன்ஸ் வரேன். கொஞ்சம் ரெட் இன்க்ரீஸ் பண்றேன், மெஜந்தா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். லைட்டா எல்லோ கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் மறுபடியும் இதில் வந்துட்டு ஹைலைட்ஸ், இந்த ஹைலைட்ஸ் இதெல்லாமே கொஞ்சம் இந்த ஒயிட்டா இருக்கிறது எல்லாமே கொஞ்சம் பிங்க் பண்ணிக்கிறேன். ஓகே. அப்புறம் ஷேடோஸ்ல வந்துட்டு லைட் கிரீனு, ஏன்னா ஆல்ரெடி பிங்க் ரெட் ஜாஸ்தி இருக்கிறங்காட்டிக்கு கொடுத்துருக்காங்க. ஆ. இப்போ லெவல்ஸ் அதாவது செலக்டிவ் கலர் வரேன். செலக்டிவ் கலர்ல இந்த ஒயிட் ஏரியாவெல்லாம் இந்த ஹைலைட்ஸ், அது ஹைலைட்ஸ் எல்லாமே லைட்டா பிங்க் கலர் இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒயிட்டாவே இருந்தா ப்ளீச் ஆன மாதிரி ஆயிடும். அதனால அதை மட்டும் பாருங்க, அந்த இடம் மட்டும் பாருங்க பிங்க் கலருக்கு மாறும். சரிங்களா? ஓகே. ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு பண்ணீங்கன்னா இந்த பிங்க் கலருக்கு மாறும். ம். அதுக்கப்புறம் கொஞ்சமா இதெல்லாம் ரெடியூஸ் அதாவது ரெட். அந்த இதுல செலக்ட் பண்ணிட்டு பண்ணணுமா? ஆமாங்க, இங்க எல்லாமே செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணி ஆகணும். சரிங்களா? ஓகே, ஓகே. நேச்சுரல்ஸ் கடைசியா வந்து ஒயிட் செலக்ட் பண்ணிட்டு தான் நீங்க பண்ணி ஆகணும். சரிங்களா? போதும் போதும், இந்த கரெக்ஷன்ஸ் போதுங்க. நார்மலா ஒரு டிஃபால்ட்டா சிம்பிளா ஒரு கரெக்ஷன் வச்சுட்டு நீங்க பண்ண ஆரம்பிச்சிடணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கலர் கரெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமே ஷார்ப்னஸ் கொடுத்துடணும். ஏன்னா படம் வந்து டெப்த் இல்லை. ம். எப்பவுமே நான் 125 தான் வைப்பேன். இங்க ரேடியஸ் எப்பவுமே 1 வைப்பேன். பட் இந்த இமேஜோட குவாலிட்டி லோவா இருக்கிறங்காட்டிக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஓகே. இல்லைன்னா த்ரெஷோல்ட். நான் எல்லா ஹெச்டி இமேஜா இருந்தா த்ரெஷோல்ட் 0 தான் இருக்கணுமா? என்னங்க? லாஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் த்ரெஷோல்ட் இருந்துச்சு. அது 3 தான் இருக்கணுமா? 0 தான் இருக்கணுமான்னு கேட்டேன். ஆமா, அது 0 தான் இருக்கணும். சரிங்களா? இது சரி, 0 ஓகே. தான் இருக்கணும். இது ம். வந்து 3. அதாவது எல்லா இமேஜுக்கு 3 கிடையாது. ஒரு சில இமேஜுக்கு 1 வரும். அந்த டெப்த்துக்கு தகுந்த மாதிரி மாத்திக்காங்க. சரிங்களா? ஓகே. ஆனா ரொம்ப ஹையா பாருங்க, இப்படி எல்லாம் வச்சிடாதீங்க. ஓகே. இப்படி எல்லாம் வச்சிடாதீங்க. சரிங்களா? சரி. போதும், இவ்வளவு போதும் நமக்கு. ஒரு 3 போதும், ரொம்பவெல்லாம் வேண்டாங்க. இது கண்ட்ரோல் ஜே, ஏன்னா இந்த கரெக்ஷன் பண்ணியாச்சு. அதனால என்ன பண்ணணும்னா ஒரு டூப்ளிகேட் எப்பவுமே ஒரு ஒர்க் முடிஞ்சா ஒரு டூப்ளிகேட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இதை லாக் பண்ணிக்கிறேன். இது எதுக்காக லாக் பண்ணிக்கிறேன், நான் இந்த இடத்துல எல்லாம் ஸ்மஜ் பண்ணும்போது வெளியில போயிடும் லாக் போடலின்னா. நான் லாக் பண்ணிட்டேன்னா ஸ்மஜ் இங்கெல்லாம் பண்ணினீங்கன்னா இதுக்குள்ளேயே தான் இருக்கும், வெளியில போகாது. சரிங்களா? ஓகே, ஓகே, ஓகே. புரியுது. இப்போ பென் டூல் எடுத்துக்காங்க, இந்த மார்க்கிங் பண்ணிக்காங்க. எப்பவுமே மார்க் பண்ணி பண்ணிக்காங்க. ஏன்னா அப்பதான் குவாலிட்டியாகவும் இருக்கும், கொஞ்சம் ஹெச்டி குவாலிட்டிக்கு மாற்ற முடியும். இந்த ஷேப் எல்லாம் கரெக்டா இருக்கும். ம். இந்த ஷேப் இப்படி இருந்தா இது கர்வ் கரெக்டா இருக்கணும். அதுக்காகத்தான் இந்த ஷேப் கரெக்டா போடணும் நம்ம. ஓகே.
எப்பவுமே ஸ்டார்டிங் நான் எல்லா இமேஜுக்குமே இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க சரிங்களா. ஓகே ஏன்னா இது ஏன் கண் எடுக்க மாட்டேன்னா கண்ணு கடைசியாக தான் எடுப்பேன். ஏன்னா கண்ணு கொஞ்சம் மாறிச்சுனாவே படம் மாறிடும். அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பார்ட், செகண்ட் லிப்ஸு, அப்புறம் இந்த ஃபெதர் எவ்வளோ கொடுத்தீங்கன்னா? ஃபெதர் ஒன்றும் கொடுக்கலைங்க, ஒன்று தான் கொடுக்கணும். இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா ஒன்று தான் சரிங்களா. ஏன்னா நமக்கு இந்த எட்ஜ் எல்லாம் ஷார்ப்பாக வேணும். அப்போ ஃபெதர் ஒன்று தான் சரிங்களா. கலர் கரெக்ஷன் பண்ணுறப்ப மட்டும் தான் ஃபெதர் ஜாஸ்தி கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்மஜ் பண்ணும்போது ஃபெதர் ஒன்று தான் கொடுக்கணும் நீங்கள் சரிங்களா. சரி இப்போ ஸ்மஜ் டூல் எடுக்கிறேன். இந்த மாதிரி டிக் மார்க்லாம் இருந்ததுன்னா எடுத்து விட்ருங்க, எதுவுமே தேவையில்லை. இங்கே ஸ்ட்ரென்த் எப்பவுமே 30 இல்லை 20 25 அப்படி தான் இருக்கணும். நான் இப்போ 30லேருந்து ஆரம்பிக்கிறேன். ப்ரெஷ்ஷு பார்த்தீங்கன்னா 65 நம்பர் ப்ரெஷ்ஷுங்க சரிங்களா. வேற எந்த டிஃபால்ட் செட்டிங் கிடையாது. இதை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இப்படி தான் இருக்கும் சரிங்களா. ஸ்பேசிங் எடுத்துணுமா? என்னங்க ஸ்பேசிங் எடுத்துணுமா? ஸ்பேசிங் ஆட்டோமேட்டிக்காக அது எடுத்துருக்குங்க சரிங்களா. நான் எடுக்க வைங்க எந்த இம்ப்ரெஷன் இப்படி வாங்க, ஸ்பேசிங் ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துரும். அதை கிளிக் பண்ணிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக அதை எடுத்துருக்கும் சரிங்களா. சரி ஓகே. எந்த செட்டிங் மாற்ற வேண்டாம். நீங்கள் எந்த இப்போ இந்த ப்ரெஷ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா பாருங்க, கிளிக் பண்ணிங்கனாவே வந்துடும். எதனால ஸ்பேசிங் ரிமூவ் பண்ணுறாங்க? அது எதுக்காகனா இப்போ இப்படி இருந்ததுன்னு வச்சுங்க, ஸ்மஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டங்க. இப்படி இருந்ததுன்னா ஸ்மஜ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்க சரிங்களா. சரி அது எடுத்துட்டோம்னா சைனிங் கிடைக்கும், வேற ஒன்றும் இல்லை சரிங்களா. ரொம்ப ஈஸியாக சைனிங் ஈஸியாக கிடைக்குங்க. சரி ஓகே. ஸ்மஜ் பண்ணுறது ஓகே. ஹைலைட்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாருங்க இந்த ஷேப் சரிங்களா. இந்த ஷேப் பாருங்க, இந்த டார்க் கலர் அப்படியே கொண்டு போகிறேன், அந்த ஷேப் நல்லா தெரியணுங்கிறதுக்காக. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்க, இங்கே பார்த்தீங்கன்னா லைட் கலர் இருக்குது, இங்கே பாருங்க டார்க் கலர் இருக்குது. அந்த மூக்கு வந்து தனியாக பிரித்து காட்டும், அதனால டார்க் கலர். இதெல்லாமே கரெக்டாக இந்த ஷேப்பெல்லாம் அப்படியே கொண்டு வந்து கரெக்டாக கொடுக்கணும். இந்த ஸ்மஜ் தான் நீங்கள் பழகலே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலுமே பழகிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் இந்த என்னென்னா 2 கலர் மேட்ச் பண்ணணும், மெர்ஜ் பண்ணணும், வேற ஒன்றும் இல்லை. ஸ்மஜ் பண்ணுறப்பவே அந்த 2 கலர் கரெக்டாக மிங்கிள் ஆகணும். பண்ண இல்லைங்க, சாஃப்ட் பிரஷ், ஹார்ட் பிரஷ், எல்லா பிரஷ்லையும் பண்ணலாம் பாருங்க. ஓகே ஓகே. இந்த பிரஷ்ல தான் பண்ணோன்ட்டு கிடையாது. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பிகினரா இருந்தா. பாருங்க சாஃப்ட் பிரஷ் இருக்கா, சாஃப்ட் பிரஷ்ல நான் பாருங்க ஸ்பேசிங் எடுத்து விட்டுட்டு கூட நான் பண்ணுவேன். அதாவது எந்த பிரஷ் எடுத்தாலும் அந்த ஸ்பேசிங் ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும். ஆமா ஆமாங்க. சரி ஓகே. 65 பிரஷ்ல ஹார்ட் பிரஷ் தான் மோஸ்ட்லி ஹார்ட் பிரஷ் தான் யூஸ் பண்ணுவாங்களா இதுக்கு ஸ்மஜ்ஜுக்கு? சாஃப்ட் பிரஷ், ஹார்ட் பிரஷ் ரெண்டுமே யூஸ் பண்ணுவாங்க. இப்போ பாருங்க ஹார்ட் பிரஷ், சாஃப்ட் பிரஷ்லாம் வந்து அந்த எட்ஜுக்கு யூஸ் பண்ணா கொஞ்சம் அப்படியே எப்படி சொல்றது, மங்கலான மாதிரி இருக்கு கொஞ்சம். இந்த மாதிரி ஷேப் வேணும்னா நீங்க ஹார்ட் பிரஷ் எடுத்துக்காங்க சரிங்களா. ஓகே ஓகே. ஹைலைட் பண்றது. ஆமா, இந்த மாதிரி ஷேப் வேணும்னா மட்டும் ஹார்ட் பிரஷ் எடுத்துக்காங்க. சைனிங் வேணும்னா 65 நம்பர் பிரஷ் எடுத்துக்காங்க. மறுபடியும் அந்த ஒயிட் இருக்கிற ஏரியாலாம் ஹைலைட் பண்ணுமா அது? ஆமாங்க, இது வந்து மூக்குல ஹைலைட்ஸ்ங்க சரிங்களா. ஆயில் ஸ்கின்னுக்காக இதை வச்சிருக்கோம். அதே மாதிரி பாருங்க இங்க இருக்குது பாத்தீங்களா, இதெல்லாமே நீங்க ஹைலைட்ஸ் சரிங்களா. அதெல்லாமே கரெக்டா தெரியணும், இல்லைன்னா அந்த இடம் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிச்சிங்கன்னு வச்சுங்க
ஒரே கலர்ல இருக்கக்கூடாது. எப்பவுமே ஸ்கின்னு ஒரே கலர்ல இருக்கக்கூடாது. எங்க டார்க் இருக்கோ அங்க டார்க், எங்க லைட் கலர்ஸ் இருக்கோ அங்க லைட் கலர்ஸ், எங்க ஹைலைட்ஸ் இருக்கோ அங்க ஹைலைட்ஸ் எல்லாமே காட்டணும். இல்லைன்னா நம்ம சரிங்களா? தான் வந்து இந்த ஒயிட் தரது ஹைலைட் தரதுலாம் நம்ம தான் ஆமாங்க, பண்ணணுமா? ஆமா. வாய்ஸ் ஸ்லோவா கேக்குது. சொல்லுங்க. வாய்ஸ் ஸ்லோ என்னது லோவா கேக்குதுங்களா? ஆமா ஆமா. சரி. பாத்தீங்கன்னா இந்த சைனிங் எல்லாம் கரெக்டா சரிங்களா? சைனிங் இந்த இடத்துல சிரிக்கும் போது இந்த குழி விழுகுதுன்னா குழி, படத்துல என்ன இருக்குதோ அது அப்படியே கொடுக்கணும். பாருங்க இந்த இடத்துல ஹைலைட்ஸ் இருக்கா? சரிங்களா? ஓகே ஓகே. உங்களுக்கு கம்மி பண்ணணும்னா கம்மி பண்ணி கூட இது பண்ணிக்காங்க. அதாவது ஸ்ட்ரென்த் 20, 25, 30 இதுக்குள்ளேயே தான். 40, 45ல நான் போவே மாட்டேன். சைனிங் கிடைக்காதுங்க. நீங்க 30 போதும். டெட் எண்ட் 30 இல்லைன்னா லோவா வந்ததுன்னா 20. சரிங்களா? கட்டாய் வருது. கட்டாய் வருது வாய்ஸ். இப்போ ஓகேவா? ஓகே. பிளாக் அண்ட் ஒயிட் எப்படின்னா டேமேஜ் போட்டோவா இல்ல வெறும் நார்மல் பிளாக் அண்ட் ஒயிட் எடுப்பீங்களா? நார்மல் தாங்க. ரொம்ப டேமேஜ் இமேஜ் நமக்கு கிடைச்சதுன்னா பண்ணி தருவோம். அது யாராவது ஒர்க் கொடுக்குறாங்க அப்படின்னா பண்ணிடுவோம். இல்லைன்னா நம்ம நார்மல் இமேஜ் எடுத்துக்கலாம். சரி. ஆமாங்க. சேம் என்னங்க அது வந்து அந்த டெப்த் இது பண்ணணும், கலர் கரெக்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நார்மலா நீங்க எந்த டிஜிட்டல் ஆர்ட் எப்படி பண்றீங்களோ அதனுடைய பேசிக் மெத்தட் தான் வருது. வேற ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த கலரிங்கு, டச் ஒர்க்கு இதெல்லாமே முடிச்சிட்டோம்னா அப்புறம் நார்மலா நம்ம இப்போ இந்த இமேஜ் எப்படி பண்றோம் அதே மாதிரி தாங்க பேசிக். எல்லா இமேஜும் ஒரே மாதிரி தான். ஓகே. இப்போ பாருங்க ரெண்டு சைடு நம்ம ஸ்மட்ச் பண்ணியாச்சு. இங்கேயே ஸ்மட்ச் நார்மல் டிஜிட்டல். ஆமாங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலா எப்படி டிஜிட்டல் ஆர்ட் ஒர்க் பண்ணுவோம் அப்படியே தான் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ இங்க ஸ்மட்ச் பண்ணியாச்சுங்க. இங்கேயே ஸ்மட்ச் பண்ணியாச்சு. இப்போ என்னன்னா அடுத்தது இங்கெல்லாம் பண்ணணும். இப்போ இதே செலக்ஷன் வச்சுக்காங்க. அவுட்டர் செலக்ட் பண்ணுங்க. இதே செலக்ஷன் வச்சுட்டா கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அவுட்டர் செலக்ட் ஆயிடுச்சு. இப்போ இங்க பண்ணினீங்கன்னா ஸ்மட்ச் ஆகாது. இப்போ ஃபெதர் 1 இதுக்கும் ஃபெதர் 1 கொடுத்துட்டாங்க. இப்போ இதுக்குள்ள நீங்க பண்றீங்கன்னு வச்சுங்க பாருங்க ஆகாது. சரிங்களா? ஆனா வெளியில ஆகும். ஏன்னா அந்த ஷார்ப்னஸ்க்காக நம்ம இந்த டீடைல் கரெக்டா ஷார்ப்பா வேணும் அப்படிங்கறதுக்காக கண்ட்ரோல் ஷிஃப்ட் ஐ அடிச்சுட்டு ஃபெதர் 1 கொடுத்துட்டு அப்படியே லைட்டா ஸ்மட்ச் பண்ணுங்க. அப்பதான் அந்த டீடைல் இங்க இருக்கிற கலரே தான். நம்ம எக்ஸ்ட்ரா கலர் எதுவும் கொடுக்க வேண்டாம். இருக்கிற கலரை கரெக்டா ஸ்மட்ச் பண்ணீங்கன்னாவே போதும். பாருங்க. ஓகே. இப்போ கண்ட்ரோல் டி செலக்ட் இதே போயிடுச்சு. இப்போ இந்த சின்ன சின்னதாக பாருங்க அங்கங்க கோடு கோடா இருக்குது பாத்தீங்களா? அது எல்லாத்தையும் லைட்டா ஸ்மட்ச் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இங்க கோடு போடிக்கும். அதை அந்த ஸ்கின்னோட மெர்ஜ் பண்ணி விடுறோம்.